வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 31 2 வசனம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் வசனம் 30-31. பாருங்க, பவுல் எழுதுகிற இன்னொரு தடவை படிக்கணும். ஹல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த பூமியிலே பெருமை பாராட்டத்தக்க ஏராளமான காரியங்கள் இருக்கிறது, மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் பவுல் எழுதுகிறார், உன்னை சிருஷ்டித்த கர்த்தரை நீ மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் நம்மை சிருஷ்டித்த கர்த்தரை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? நாம் இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார், இல்லையா? உண்டா இல்லையா? எதுவுமே நன்மை எதுவுமே அனுபவிக்கலையா யாரும்? ஏராளமான நன்மைகளை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அது மாறும். ஏன் அதை எழுதுறாரு? அது தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. கர்த்தரை மேன்மை பாராட்டணும்னு தெரியும் தானே? இல்லை. ஏன்னா நம்முடைய இருதயம் என்று சொல்கிறோம் இல்லையா? இருதயம், வேதம் இருதயம் என்று சொல்லுகிற பொழுது நம்ம இந்த ரத்தத்தை பம்பு பண்ணுற இருதயத்தை பற்றி சொல்லலை. உள்ளான மனிதன், ஆவி மனிதன். நீங்கள் என்ன பார்த்ததே இல்லை, தெரியுமா? நான் உங்களை யாரையும் பார்த்ததில்லை, தெரியுமா? உங்களுக்கு யாரையும் பார்த்ததில்லை, நீங்களும் என்ன பார்த்ததில்லை. உள்ளே இருக்கிறான் அந்த மனுஷன். எங்கே இருக்கிறான்? அவன் தான் உண்மையான மனிதன். அந்த மனிதனுக்குள்ளே, அந்த மனிதன் இந்த பூமியில் வாழும்படி இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கறது மனுஷன் இல்லை, உள்ளே இருக்கிறவன் தான் மனுஷன். அதே போல தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி தான் உண்மையான மனிதன். அந்த ஆவி மனிதனுக்குள்ளே, அவனுடைய இருதயம், அந்த இருதயத்துக்குள்ளே ஏராளமான அசுத்தங்கள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, பாவ சுபாவங்கள் இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, பெருமை இருக்கிறது, ஐஸ்வர்யத்தினுடைய ஆசை இருக்கிறது, செல்வத்தினுடைய ஆசை இருக்கிறது. இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியங்களாய் அது இருக்கிறது. இவைகளெல்லாம் என்னவா இருக்கிறது? இந்த பெருமை, மேட்டிமை, அகந்த, ஆணவம், செருக்கு, இருமாப்பு, வணங்கா கழுத்து, கடின நெற்றி, இரும்பு பிடரி, இப்படியெல்லாம் வேதம் வர்ணிக்கிறது. மனுஷனுடைய சுபாவங்களை குறித்து வேதம் வர்ணிக்கிறது. இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறது. ஏன்? இவைகளை கொண்டு மனிதன் தன்னை மேன்மை பாராட்டுகிறான். எனக்கு தான், நான், எனக்கு, எனக்கு மட்டும்தான், என் சந்தோஷம், என் விருப்பம், என் ஆசை, இதானே இருக்குது மனுஷங்கிட்ட. உண்டா இல்லையா? ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது? ஏன் மனுஷனுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை? இதெல்லாம் எனக்கு, என்னுடையது, நான், என்னுடைய விருப்பம், இதுதான் நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன இருக்குது? இதுதான் இருக்குது. ஆனால் பவுல் எழுதுகிறார், இதெல்லாம் எதனால் அப்படி இருக்குது? நானே மேன்மை பாராட்டிக்கிறேன். நான் தான் ஒஸ்தி, நான் தான் பெரியவன், வீட்டில் நீ பெருசா நான் பெருசா, இதெல்லாம் இருக்குல்ல, வீட்டில் இருக்குல்ல, கணவனுக்குள்ளே இருக்குது, மனைவிக்குள்ளே இருக்குது, பிள்ளைங்களுக்குள்ளே இருக்குது. பிள்ளைங்க சொல்லுது, நான் சொல்கிறது கேள்வி, உனக்கு ஒன்றும் தெரியாது தான். ஆனால் இந்த தேவனை குறித்து அறிந்து
அந்த தேவனிடத்திலே நாம் மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கும் பொழுது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமுமானார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தா நீர், நான் உண்மை மேன்மை பாராட்ட போகிறேன், உண்மை முக்கியமாக என்னுடைய இருதயத்தில் வைக்க போகிறேன். என்னுடைய இருதயத்தில் எங்கே நீர் தான் முதல், உமக்கு பிரியமானது தான் செய்ய போகிறேன், உமக்கு விருப்பமானது தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி முதலாவது வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. அதை குறித்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28வது வசனம் எடுங்க. 2 நாளாகமம் 29வது அதிகாரம் 8வது வசனம். துயரத்துக்கும் ஏன் அப்படி நடக்குது? கர்த்தர் கடுங்கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் கோபம் வந்துருச்சு. ஏன் கோபம் வந்தது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எதனால வந்துதான் கர்த்தருடைய கடுங்கோபம்? பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவையும் பூட்டி போட்டார்கள். யார் சொல்றது? இத எசேக்கியா ராஜா சொல்லுகிறான். எசேக்கியா ராஜா அவன் ராஜாவாகும் பொழுது அதுல பாருங்க, அந்த 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படிங்க. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செம்மையானதுன்னா இருதயம் செம்மையானதா இருந்தால்தான் கர்த்தருக்கு நீங்கள் செம்மையானதை செய்ய முடியும். அல்லேலூயா. இருதயம், நம்முடைய இருதயம் கர்த்தரை அன்பு கூர்ந்தால்தான், கர்த்தரை குறித்து அவர் நல்லவர் என்று நம்முடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா இருந்தால்தான் செம்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும். அதுவும் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்ய முடியும். அவனை பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் அல்லேலூயா கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து, அப்படின்னா என்ன இருக்குது? அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? பூட்டி போட்டிருக்குது. கர்த்தருடைய ஆலயம் கதவு பூட்டி போட்டிருக்கு. அதனால தானே திறக்கிறான் இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. அப்பனா என்னாச்சு? இப்பவே கண்ணை கட்டுது, தூக்கம் வருது போல இருக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தினுடைய கதவுகள் பழுதா இருக்குது. ஏன்னா பூட்டினது திறக்கவே இல்லை. எத்தனை வருஷம் தெரியுமா? 100 வருஷம் திறக்கவே இல்லையா? வேத வல்லுநர்கள் எழுதியிருக்கிறார்கள். கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு
நம்முடைய பிதாக்கள் என்ன பண்ணாங்க? துரோகம் பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எந்த கனத்தையும் எந்த மகிமையும் அவர்கள் செலுத்தவில்லை. அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். கர்த்தர் தான் வைக்கிறார். இவங்க அடிமை. ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டம் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை கொண்டு வந்து மீட்டு ஒரு பாலும் தேனும் கொண்டு வந்து தேனும் ஓடுகிற அந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்து அவர்களை ஆசீர்வதித்து மற்ற மக்களுடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ராஜா, ஆகாஷ் என்கிற ராஜா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாதபடி கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல், தூபம் காட்டாமல், விளக்குகளை அணைத்து கதவுகளை பூட்டி என்ன பண்ணிட்டான்? போட்டுட்டான். இதனால கர்த்தருடைய கடுங்கோபம் யூதாவின் மேல வருது. அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குது? அவர்கள் தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலக்கி அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? முதுகு காட்டினார்கள். அல்லேலூயா. கர்த்தரை பணிந்து கொள்ளல, கர்த்தருக்கு முதுக காட்டினாங்க. இதனால கர்த்தர் அவர்கள் மேல் கடுங்கோபம் கொண்டு துயரத்துக்கும் பழிப்புக்கும் திகைப்புக்கும் உள்ளாக்கினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனா இந்த ராஜா எசேக்கியா ராஜா வந்ததுக்கு பிற்பாடு எல்லாவற்றையும் அவன் என்ன பண்றான்? சீர் செய்கிறான். ஆலயத்தை என்ன பண்றான்? சீர் செய்கிறான். அதை நீங்க வந்து 2 ராஜாக்கள்ல எடுத்தீங்கன்னா அதே ராஜாவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. 4வது வசனம் 18:4. 2 ராஜாக்கள் 18:4. அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி என்ன பண்ணிருக்கான்? எசேக்கியா ராஜா என்ன பண்ணிருக்கிறான்? மோசே உண்டு பண்ணியிருந்த வெண்கல சர்பங்களை உடைத்து போட்டான். துண்டு துண்டாக்கி உடைத்து போட்டான். அடுத்து அதுக்கு அடுத்த வசனம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன பண்ணிருக்கான்? இஸ்ரவேலின் தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையில் அவனை போல ஒரு மனுஷன் இல்ல. அது மாத்திரமல்ல, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான். அப்போ இவன் ஆகாசுடைய குமாரன் அந்த ஆலயத்தை பூட்டி போட்டு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல், தூபம் காட்டாமல், விளக்குகளை அணைத்து கர்த்தருடைய ஆலயத்தை பூட்டி போட்டவனுடைய குமாரன் அவன் வந்து ராஜாவான உடனே என்ன பண்றான்? கர்த்தரை சார்ந்திருந்து கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனை போல ஒரு மனிதனும் இல்ல. அப்படிப்பட்ட மனிதன் தான் என்ன பண்றான்? ஆலயத்தை திறந்து ஆலயத்துல வந்து இப்ப சர்வாங்க தகன பலிகளும் தூபம் காட்டுதலும் விளக்குகளை போட்டு கதவுகளை பழுது பார்த்து ஆசாரியரும் லேவியரும் அழைத்து ஆராதனையை ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் ஆராதனை ஆரம்பிக்கிறான்? கர்த்தருடைய ஆலயம் என்பது புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். அப்போ நீங்க உங்களுடைய இருதயத்தை நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய இருதயத்திலே ஒரு சர்வாங்க தகன பலிகளை நீங்க கர்த்தருக்கு என்று செலுத்த வேண்டும். 1. 2வது, உங்க இருதயமாகிய ஆலயத்திலிருந்து கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? தூபம் காட்டணும். 3வது,
உங்க இருதயமாகிய ஆலயத்தில் இருந்து விளக்குகளை நீங்க என்ன பண்ணணும்? எரிய விடணும். என்ன பண்ணணும்? விளக்குகளை எரிய விடணும். 4வது, ஆலயத்தினுடைய அந்த ஆலயத்தினுடைய கதவுகளை நீங்க என்ன பண்ணணும்? பழுது பார்த்து என்ன பண்ணணும்? திறந்து வைத்திருக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாடு அப்படிப்பட்ட சத்தியத்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயமாகிய ஆலயத்தில் இன்னைக்கு நீங்க தான் ஆலயம். இது என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு சபைக்கு வித்தியாசம் தெரியுமா? ரொம்ப நாள் எனக்கு தெரியல. நீங்கள் ஆலயம், ஆலயமாகிய நீங்கள் கூடி வந்திருக்கிறது எங்க என்ன இருந்தது? சபை. அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க தான் ஆலயம். இந்த ஆலயங்கள் இவ சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சபைக்கு ஆலயத்துக்குள்ள வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயம், புதிய ஏற்பாட்டு காலத்துல சபை. நீங்க தான் ஆலயம். அப்போ இந்த ஆலயத்தை எப்படி வச்சிருக்கணும்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, ஆலயம் என்பது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். என்ன இடம்? தேவனுடைய, அதான பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன இருக்குது? இது தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். அல்லேலூயா. இந்த ஆலயம், ஆண்டவர் எருசலேமிலே ஆலயத்திலே அவருடைய பிரசன்னம் இருந்தது, அவருடைய பெட்டி இருந்தது. அந்த தேசத்துக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்காரனர் அவர்தான். யாருக்கு ஊற்றுக்காரனர்? யாரு நமக்கு? நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு யார் ஊற்றுக்காரனர்? யார் ஆரம்பம்? யார் ஆசீர்வாதத்துக்கு யார் ஊற்றுக்காரனர்? இயேசு. இப்போ அவருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் இருந்தது. அந்த ஆலயத்திலிருந்து அந்த பிரசன்னம் வெளிப்பட்டு சகல ஜனங்களையும் ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. அங்க வருகிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த பிரசன்னத்தை நாடி வர ஜனங்க என்ன பண்ணாங்க? அந்த பிரசன்னத்தை அனுபவித்து அவர்கள் என்ன பண்ணாங்க? ஆசீர்வாதத்தை அனுபவித்தவர்களாக இருந்தார்கள். அந்த கதவை தான் என்ன பண்றான்? ஆகாஷ் ராஜா என்ன பண்றான்? பூட்டி போட்டுட்டான். அல்லேலூயா. அப்போ அந்த கதவை நீங்க பூட்டிட்டீங்கன்னா அந்த பிரசன்னம், அந்த பிரசன்னத்திலிருந்து உங்களுக்கு என்ன வராது? ஆசீர்வாதம் வருமா? வராது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாரு? ஒருவன் வீட்டு கதவை தட்டுவேன், அவன் திறந்து ஏற்றுக்கொண்டால் அவனிடத்தில் நான் போஜனம் பண்ணுவான், அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அவர் வந்து என்ன பண்றாரு? கதவை என்ன பண்றாரு? நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு? தட்டுறாரு. அவர் உடைச்சு உள்ள வர முடியும், ஆனா நம்மளை மதிக்கிறார். நீ விரும்புறியா உன் வாழ்க்கையில நான் வரணுமா? உன் இருதயத்தினுடைய கதவை நீ திறந்து வை. அல்லேலூயா. எனக்கு இடம் கொடு. உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்காரனாக இருக்கிற நான், உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாகிய நான், உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணா இருந்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு உன்னுடைய இருதயத்தினுடைய கதவை நீ எனக்கு திறந்து கொடுத்தால், கதவை பூட்டாத. நிறைய பேர் பூட்டி வச்சிருக்கிறாங்க. பூட்டி வச்சிருக்கிறவங்க அது மாத்திரம் இல்லை, இன்னும் வச்சிருக்கிறாங்க. பெருமை, மேட்டிமை, அகந்த, ஆணவம், நான் என்ற செருக்கு, மீ, ஐ, எனக்கு, என் விருப்பம், என் சித்தம் என்று தன்னுடைய இருதயங்களிலே பலவிதமான காரியங்களை வைத்திருக்கிறதுனால ஆண்டவர் அங்கு வாசம் பண்ண முடியவில்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்காரனாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னுடைய மேன்மையை நீ வைத்திருக்கிறதுனால, நீ மேன்மையா எண்ணுகிற பல காரியங்களை, தேவன் அருவருக்கிற காரியங்களை எல்லாம், அசுத்தங்களை எல்லாம் நீ உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறதுனால அது நிரம்பி இருக்கிறது. அங்கு தேவனுக்கு விடமில்லை. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் எடுத்து போடு. உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தாவாகிய எனக்கு நீ இடத்தை கொடு. அப்படின்னு இடத்தை கொடுக்கும் பொழுது அந்த இருதயத்திலே வந்து நான் வாசம் பண்ணி உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்காரனாய் நான் இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நான் வானத்தினுடைய வாசல். அல்லேலூயா. சொல்றாரா இல்லையா? நானே உனக்கு ஜீவ அப்போ, நானே உனக்கு என்ன பண்றாரு? வானத்தின் வாசல் நானே. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களால் நான் உன்னை வருஷிக்க மாட்டேன், என்னை சுவாதித்து பாருங்கள் என்றார். உன்னை என்ன உள்ள அனுமதி, உன் இருதயத்துக்குள்ள என்ன வை. உன்னை என்னுடைய உன்னுடைய இருதயத்தில் நீ என்ன வைத்தீன்னா உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் புரண்டோடி வரும். அல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, உன்னுடைய ஆலயத்தின் கதவை நீ தர, உன் இருதயத்தை தர.
நான் வந்து அங்கே வாசம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த கதவை பூட்டுறது. இப்போ இந்த கதவை வீட்டுக்குள்ளே போய் உள்ள தாள் போட்டுக்கிட்டா யாரா வர முடியுமா? அதுதான் பாவி என்ன செய்கிறான், என்ன பண்ணுறான்? எனக்கு ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லைன்னு என்ன பண்ணுறான்? உள்ள பூட்டுறான். ஏன்? அவர் வந்து என்ன சொல்கிறாரு? நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க. இதை செய்யாத பண்ணுறாரு. மனசாட்சி சொல்லுது இது பாவம், இதை தொடாத, இது தீட்டு, இது தொடாத, இது அசுத்தம், இதை தொடாத சொல்கிறாரா இல்லையா? மனசாட்சி சொல்லுதா இல்லையா? ஆனால் மாம்சமும் மனசு விரும்புகளை செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? அல்லேலூயா. என்ன பண்ணுறோம்? அந்த குரலை அமுக்கிட்டு என்ன பண்ணுறோம்? பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிறோம். அதான் மனுஷனுடைய ஆவியிலே பாவம் இருக்கிறதுனால அந்த பாவத்தை விட்டு விலகி அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவன் மேன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து என்ன பண்ண விரும்புகிறார்? இந்த ஆலயத்தில் என்ன பண்ண விரும்புகிறார்? வாசமாக இருந்த உன்னை கட்டுப்பாடு பண்ண விரும்புகிறார். உன்னை என்ன பண்ணுறாரு? செய்யாத, நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை இதை சொல்லுது, நீ செய்யாத, இதை செய்யாத, இது உனக்கு கேடு கொண்டு வரும்னு சொல்றாரு. அதை விரும்பலாம அந்த கட்டளைகளுக்கு, அந்த பிரமாணங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு அவன் விரும்பல. அவன் மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து அவன் தேவனுடைய கோபாக்கினின் பிள்ளையாக உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று என்ன பண்றான்? உள்ள வந்து என்ன பண்றான்? கதவை போட்டுறான். அல்லேலூயா. உள்ள கதவு பூட்டிக்கிறான். ஒரு இருட்டுக்குள்ள போகிறான், ஒரு அவமானத்துக்குள்ள போகிறான். கொஞ்ச காலத்துல நிந்தனையும் அவமானமும் பரியாசமும் கடன்காரனாகி எல்லாவற்றையும் இழந்து அவமானத்துக்கு சொந்தக்காரனாக இருக்க விரும்புகிறான். ஆனால் கர்த்தராகிய இயேசு சொல்கிறார், நான் உனக்குள்ளே வந்து உன் தேவனாய் நான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் இருதயத்தை நீ திறந்து வச்சின்னா அவர் ஏன் பூட்டுறா? உலக இன்பங்களை அனுபவிக்கணும். நான் அவர் கட்டுப்பாடு பண்ணுறார். இந்த தேவன் கட்டுப்பாடு பண்ணுகிற தேவன், பரிசுத்தமாய் வாழ சொல்லுகிற தேவன். இந்த தேவன் எனக்கு தேவையில்லை. என்னுடைய மாம்சமும் மனசும் விரும்பினதை நான் அனுபவிக்கணும்னா இந்த தேவன் தடையாக இருக்கிறாரு. ஆகவே தான் என்ன பண்ணுறான்? உள்ள என்ன பண்ணுறான்? கதவை, ஆலயத்தின் கதவை பூட்டி வச்சுக்கிறான். உள்ள யாரும் வர முடியாத மாதிரி. ஆனால் நாம் அப்படி இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வாஞ்சையோடு, ஒரு தாகத்தோடு எப்படிப்பட்டவர் ஆராதனை? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷத்தினுடைய ஆராதனை அனுபவிச்சிங்களா இல்லையா? அல்லேலூயா. இந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த இன்பம் எப்படி இருந்தது? எல்லா இன்பங்களையும் காட்டிலும் இந்த இன்பம் பேரின்பம் இல்லையா? அல்லேலூயா. வந்தா அது இன்பம், இல்லைன்னா அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ரெண்டாவது சர்வாங்க தகன பலிகளை சொல்லிட்டேன். முதல்ல கதவை பூட்டிட்டான்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது சர்வாங்க தகன பலிகள். சர்வாங்க தகன பலிகள் என்பது என்னன்னா, அது என்னன்னா, சர்வாங்க தகன பலி என்று சொல்லும்போது சந்து சந்தா வெட்டுறது. ஒரு பலியை என்ன பண்றது? சந்து சந்தா வெட்டுறது. ஆட்டு கறி வாங்க போயிருக்கீங்களா? லைன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? லைன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்க? துண்டு துண்டை சின்ன சின்ன பீஸாக போடுவாங்க. அதெல்லாம் வாங்கினவங்களுக்கு தெரியும். அது போல சர்வாங்க தகன பலி என்பது ஒரு மிருகத்தை சந்து சந்தா வெட்டுறது. ஏன்? பாவம் உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உன்னுடைய நாடி நரம்புகளில், எலும்புகளில், எல்லா இடத்திலும் குடிகொண்டு இருக்கிறது. உன்னுடைய மாம்சத்தில் எல்லா இடங்களிலும் குடிகொண்டு இருக்கிறது. ஆகவே அதை சந்து சந்தா வெட்டி அதை வந்து தகன பலியாயிடுவார்கள். சர்வாங்க தகன பலியாய் கர்த்தருக்கு என்று செலுத்துவார்கள். அது போல உன்னுடைய வாழ்க்கையிலே சர்வாங்க தகன பலி என்றது புதிய ஏற்பாட்டு காலத்திலே உன்னுடைய எல்லா ஆசாபாசங்களுக்கும் நீ சாக வேண்டும். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா விருப்பங்கள், மாம்சம் சொல்லும், சிந்தை சொல்லும், எண்ணம் சொல்லும், பார்வை சொல்லும், நாக்கு ஒன்று சொல்லும், இப்படி பல காரியங்கள், உன்னுடைய மாம்சத்தினுடைய காரியங்கள், பல காரியங்களை, நீ விரும்புகிற காரியங்களை எல்லாம் சொல்லும். ஆனா செய்யும்.
மாம்சமா மனசு விரும்பினதை செய்யும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னை நான் அப்படி உண்டாக்கல. உன்னுடைய அது பாவம். அந்த பாவம் உன்னுடைய விருப்பங்களை உன்னுடைய சித்தங்களை செய்ய உன்னை தூண்டுது. ஆனா உன்னை நான் அதற்கென்று உருவாக்கவில்லை. என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு, என்னுடைய விருப்பத்தை செய்வதற்கு தான் நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஏன் விருப்பத்தை செய்யணும்? ஏன் நான் உன்னுடைய சித்தத்தை என்னுடைய சித்தத்தை செய்யணும்னா உன்னை உருவாக்கி இருக்கேன்னா, நீ இந்த பூமியில ஒரு மேன்மை உள்ள வாழ்க்கை வாழணும்னா ஏன் விருப்பத்தின்படி நீ செய்யும் போதுதான் உனக்கு மேன்மை கிடைக்கும்ன்றார். ஹல்லேலூயா. உனக்கு உயர்வு கிடைக்கும். ஒரு உண்மையான வெற்றி என்னன்னா, உலகத்துல நான் பணம் சம்பாதிச்சுட்டேன், கார் வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்றேன்றது அதல்ல. தேவனுடைய சித்தத்தை செய்யும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட உனக்கு கொடுக்கப்படுகின்றது. என் விருப்பத்தை செய், என் சித்தத்தை செய். உன் விருப்பத்துக்கு சாவணும், உன்னுடைய நோக்கங்களுக்கு நீ சாகணும்ன்றாரு. அதுதான் ஜீவபலி. ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? தகன பலி, சர்வாங்க தகன பலின்னா உன் வாழ்க்கையிலே நீ பல காரியங்களிலே நீ தேவனுடைய விருப்பத்தின்படி நீ வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இது தேவனுக்கு பிடிக்குமா? இது தேவனுக்கு பிரியமானதா? கொந்தளிக்குது, உள்ள கொந்தளிக்குது. ஒரு சூழ்நிலை நிமித்தமாக என்ன பண்ணுது, நம்ம மனது என்ன பண்ணுது, ஒரு கொந்தளிப்பை உண்டாக்குது. அதுக்கு அமைதி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ அமைதியாயிரு, என் சித்தத்தின்படி செய், என்னுடைய வார்த்தையின்படி செய், எனக்கு கீழ்ப்படி. உன்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆகவே அப்படி இருன்றார். அப்போ அமைதியா இருக்கணும். எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, கொப்பளிக்குது, பல பிரச்சனைகள். என்ன பண்ணுது? ஏதாவது சொல்லு, ஏதாவது பேசு, ஏதாவது திட்டிடு, உன் மனசு ஆறிடும். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாததாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக ஒரு 6 மாதம் இருந்தேன். ஹல்லேலூயா. எப்படி இருந்தேன்? 6 மாதம் அமைதியாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. என் மனசில் தோன்றதெல்லாம் பேசி, என் மனசில் தோன்றதெல்லாம் செய்திருந்தா கோபாக்கினுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கலாம். அப்போது இது கர்த்தருக்கு பிரியம். ஒரு வார்த்தை பேசும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை நான் யோசிக்கும் பொழுது, நான் தேவனுடைய பிள்ளை, இது அவருக்கு பிரியமான வார்த்தையா இருக்குமா, பிரியமான செயலா இருக்குமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. அப்ப இது என்ன, நம்ம அடக்குவது, அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணுவது, நம்ம விட்டு கொடுப்பது. என்ன பண்ணுவது? விட்டு கொடுப்பது. அதுதான் புதிய ஏற்பாட்டில் 12:1 ரோமர் 12:1-2 சொல்றாரு, உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன்றாரு. சொல்றாரா இல்லையா? படிங்க, அதை படிங்கம்மா. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். போதும். இதுவே புத்தி உள்ள ஆராதனை. சர்வாங்க தகன பலி என்பது நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன விரும்புகிறியோ, நீ என்ன யோசிக்கிறியோ, நீ என்ன பார்க்கிறியோ அதன்படி நடக்காதபடி இது தேவனுக்கு பிரியமானதா? அல்லேலூயா. அதுதான் சர்வாங்க தகன பலி. இயேசு என்ன சொல்றாரு? நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன், பிதா செய்கிறதையே நான் கண்டு அதன்படி செய்கிறேன் என்றார். அதான் சர்வாங்க தகன பலி. முழுவதுமாக தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். உண்மையிலே இந்த 6-7 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு 1008 பிரச்சனை. ஆனா எதிரான ஒரு வார்த்தை கூட பேசல, சபிக்கல, யாரையும் சபிக்கல, அமைதியா இருந்தேன். 100 மடங்கு ஆசீர்வதித்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு மடங்கு? 100 மடங்கு. அவர் சொல்றாரு, உனக்கு நான் வேலை செய்யறேன், நீ என்கிட்ட ஒப்புக்கொடு, என்கிட்ட ஒப்புக்கொடு, உன்னை எனக்கு ஒப்புக்கொடு, எனக்கு உன் விரும்புறத செய்யாத, நீ விரும்புகிறத பேசாத, நீ விரும்புகிற காரியங்களை யோசிக்காத. அது மாம்சம்.
மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சித்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால 100 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, செய்யறதுக்கு முன்னாடி, யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நான் தேவனுடைய பிள்ளை, அது தகுமா, எனக்கு அது தகுமான்னு யோசிச்சா சர்வாங்க தகன பண்ணி. அல்லேலூயா. மூன்றாவது, தூபம் காட்டாதபடி. என்ன காட்டாதபடி? தூபம் காட்டாதபடி. இந்த ஞாயிற்றுக்கிழமையில நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இந்த ஒரு வாரம் திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு என்னென்னவோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றிருப்பீங்க இல்லையா? கேட்டிருப்பீங்க. அப்பா எனக்கு இது தேவை, அப்பா எனக்கு அது தேவை, வியாதியாக இருக்கிறேன், சுகம் வேணும், குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது, குடும்பத்தில் எனக்கு ஒரு சமாதானம் வேண்டும், குடும்பத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் வேண்டும், எனக்கு ஒரு வீடு கட்டணும், கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் நீங்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், பலவிதமான நீங்கள் தேவைகளில் நீங்கள் வந்திருப்பீங்க, இருந்திருப்பீங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க. என்னென்னோ எது இல்லையோ அதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். சொந்த பேச்சை பேசாதபடி நீங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இந்த ஓய்வு நாளில் இங்கே எதுக்கு ஆலயமாகி நீங்கள் எதற்கு இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள்? இந்த தேவனை ஆராதிக்கும்படி. அல்லேலூயா. எப்படி ஆராதிக்கும்படி? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு. என்னால் வீட்டில் ஒரு குழப்பம், வீட்டில் என்னால் ஆராதிக்க முடியல, சரியா? அதுக்கப்புறம் அதை சீர் பண்ணி ஆராதனை பண்ணிவிட்டு நான் இங்கே கிளம்பி வந்தேன். இங்கே கிளம்பி வந்தவனே அதுக்கெல்லாம் என்ன பண்ணேன்? ஈடுகட்டினி ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. கர்த்தரை இருதய வேற எதுவும் சிந்தனைக்குள்ள செலுத்தாதபடி, சிந்தனையை வேறு எதுவும் தாக்காதபடி, வேறு எந்த சிந்தனைகளையும் தாக்க முடியாதபடி ஒரு பரிசுத்தமான ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. இது ஒரு விதமான ஒரு பரிசுத்த ஆராதனை. அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறது, அன்பு கூர்ந்து ஆராதிக்கிறது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு. ஏன் அன்பு கூர்ந்து ஆராதிக்கணும்? இது ஒரு தூபம் காட்டுவது. ஏன் ஆராதிக்கணும்? அப்படி ஆராதிக்கணும். இந்த கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே எந்த ஜாதி ஜனத்துக்கும் எந்த மனு குலத்துக்கும் இல்லாதபடி ஒரு ஜீவன் உள்ள தேவன் உங்களுக்கு இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. நீங்க எந்த ஜாதி ஜனத்துக்கிட்ட கேட்டு பாருங்க, இது கிட்ட கூட போய் நிக்க முடியாது. பிரசன்னத்தில் இது கிட்ட கூட போய் நிக்க முடியாது. அங்கேதான் தூரமா தான் நிக்கணும். அல்லேலூயா. ஒரு பாவி என்ன பண்றான்? தூரத்தில் நின்று, ஆயக்காரன் தூரத்தில் நின்று பாவியின் மீது கிருபையா என்றான். கிட்ட போக முடியல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வானமும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, அந்த கர்த்தாதி கர்த்தரை நீ அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அப்படியே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட அந்த கர்த்தரை நீ என்ன பண்ணணும்? முழு இருதயத்தோடு தேவைகளை எல்லாம் விட்டு கடாசு தூக்கி போடு. வா, அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி வா. அந்த சன்னிதானத்துக்கு, அந்த பிரசன்னத்துக்கு முன்னாடி நீ வந்தீனா உன்னிடத்துல இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரரா மாற போகிற. ஆகவே அவரை நான் முழு இருதயத்தோடு நான் அன்பு கூற போறேன். ஹல்லேலூயா. இதுதான் அவர். உன்னுடைய ஆவி ஒருமனப்பட்டு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உன்னை மறந்து இந்த சன்னிதானத்திலே உன்னை நீ ஆராதிக்கும் பொழுது அதுதான் தூபம் காட்டுறது. ஹல்லேலூயா. ஏன் எந்த கடவுளையாவது யாராவது அப்பான்னு கூப்பிட முடியுமா? நீங்க தான் கூப்பிட முடியும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், வானங்களை விரல்களால் விரித்தவர், நாசின் சுவாசத்தால் விண்மீன்களை ஒளிரச் செய்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டி இறையாது அமைதலாக என்று சொல்கிறவர், செங்கடலை பிளந்தவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். அந்த தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுடைய இருதயங்களில் கொடுத்திருக்கிறார். அந்த சொல்லி கொடுத்தாரு, பிதாவே என்று சொல்லி கொடுத்தாரு. தேவன் ரொம்ப தூரமா நிற்பாங்க. இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கூட போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. அவர் சொல்றாரு, சொந்த பிதா சொல்லி கொடுத்தாரா இல்லையா? அல்லேலூயா. அப்போ இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? ஒரு தூபம் காட்டுகிற ஒரு ஆராதனை. அல்லேலூயா. உங்க கான்சென்ட்ரேஷன்லாம் ஆராதனையில் இருக்கணும். அதுக்கு அப்பாற
கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுகிற அந்த பிரசங்கத்தின் மீது உங்களுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. மகாதேவனை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் சர்வ அதிகாரம் கூடிய கர்த்தரை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உங்கள் சிந்தனைகளை ஒருமனப்பட்டு இங்கே வைங்க. வச்சிங்கன்னா உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அடுத்து விளக்குகளை அணைத்து, என்னது, விளக்குகளை அணைத்துட்டான். ஏன்? அந்த வெளிச்சம் எனக்கு தேவையில்லை, இந்த சூரிய வெளிச்சம் எனக்கு போதும். நான் சொல்றேன், சூரியன் வெட்கப்படுகிற அளவுக்கு பிரகாசம் உடைய தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. சூரியன் வெட்கப்பட்டு தன்னை மறைத்துக் கொள்ளும். மறுரூப மலையில எந்த ஒன்னானாலும் வெளுக்கக்கூடாத அளவுக்கு நம்முடைய தேவன் என்ன பண்ணாரு? ஒளி பிரகாசம் உடையவராய் அவர் இருக்கிறார். அவர் சொல்ற இருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? அவர் பிறக்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். சங்கீதக்கார தேவனை குறித்த மகா அறிவு. ஒரு மனிதன் ஏன் உயர்வான நிலைமைக்கு வர்றான்? என்ன பண்ணிட்டான்? அவன் உயர்வுக்கு என்ன பண்ணினான்? ஒண்ணும் பண்ணுங்க. என் கர்த்தர்னா என்ன சொன்னா? என் கர்த்தர், என் மீட்பர், என் மேய்ப்பர், என் ரட்சகர், என் தேவன். அவ்வளவுதான். வெற்றி சொல்லியிருக்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். வெற்றி எங்க இருக்குது? ரொம்ப சுலபம். இந்த கர்த்தரை மகிமைப்படுத்து, அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அவன் சொல்றான் ஒரு கட்டத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தினுடைய ஒளி அவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அல்லேலூயா. அவருக்கு இருளும் வெளிச்சமும் சரி. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றான் அவன்? என்ன அர்த்தம் அது? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன அர்த்தம்? ஒளி என் கூட இருக்குது. உலகத்தின் ஒளி என் கூட இருக்குது. மெய்யான ஒளி என் கூட இருக்குது. எந்த மனுஷனும் பிரயாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என் கூட இருக்கிறாரு. ஆகவே நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அப்பேற்பட்ட தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்துல, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. வேதம் இன்னொன்று சொல்லுது, கட்டளை விளக்கு. வேதமே வெளிச்சம். கட்டளை விளக்கு வேதமே. வேதம் சொல்லுகிறது, ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறவர் அவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க, பக்தி உள்ள ஜனங்க கேட்டாங்க, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணோம். என்ன பண்ணாங்க? எங்கள் மீது பிரகாசிப்பிக்க பண்ணோம். தேவனுடைய சன்னிதானத்திலே முகமுகமாய் தேவனை சந்தித்து விட்டு மோசே வர்றான். அவனுடைய முகத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க முடியாம இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு ஒளி பிரகாசம் அந்த தேவன். ஆனா அதே வேதம் இன்னொன்னு சொல்லுகிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 119, 105, 106 எடுங்க. என்ன சொல்றான் பாருங்க. உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. அதான் சொல்ற, உம்முடைய வார்த்தை தேவையில்லை. விளக்கு அணைத்து போட்டேன்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தேவையில்லை, உம்முடைய கட்டளை தேவையில்லை, உம்முடைய பிரமாணங்கள் தேவையில்லை, நான் உமக்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. சவுல் கீழ்ப்படிஞ்சானா? தகனபலி கொடுக்குறான். ஆனா அவர் சொல்றாரு, பலிகளை பார்க்கணும் கீழ்ப்படிவது உத்தமம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அவனை தள்ளி போட்டாரு. இந்த வசனம் எப்படி இருக்குது? கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாய். அந்த அவருடைய வார்த்தை எனக்கு வேண்டாம். அவருடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ண முடியும்? இந்த வார்த்தை என்ன பண்ணிடும்? அதான்
முதல்ல கதவுகளை திறந்து வைக்கணும், சர்வாங்க தகன பலிகளை கொடுக்கணும், தூபம் காட்டணும், விளக்கு எரியணும். உன்னுடைய வாழ்க்கையிலே வசனம் உள்ள நிறைஞ்சிருக்கணும். என்ன வசனத்தால் உன்னுடைய ஆவி என்ன நிறைஞ்சிருக்கணும்? நிறைந்திருக்கணும். வார்த்தைகளால், தேவனுடைய வார்த்தைகளாலே நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நிறைந்தவனாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நான் கேட்கறது என்னன்னா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளால நான் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசனத்துல ஒரு வசனம் வருது, வாயை திறந்தேன்றார், உட்கொண்டேன்றான். என்ன சொல்றான்? உங்களுடைய வார்த்தையை உட்கொண்டேன்றான். சங்கீதம் 19 சொல்லப்பட்டிருக்கிறது, பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும் அது தேனிலும் தேனிலும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது. நம்முடைய வார்த்தை மண்குயிலை உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளி கொத்த சொற்களா இருக்கு. 7 தரம் மண்குயிலை உருக்கி புடமிடப்பட்ட சுத்த வெள்ளி கொத்த சொற்களா இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை உனக்கு என்ன பண்ணுது? வெளிச்சத்தை காட்டுது. இப்போ சமீபத்தில் ஒரு 40 நாள் நடந்த பிரச்சனையில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தீமைக்கு எதிர்த்து நிற்காது, விட்டுடு. அல்லேலூயா. தீமைக்கு எதிர்த்து நிற்காத. அது நல்ல காரியம் தான், ஆனாலும் சொல்றாரு தீமைக்கு எதிர்த்து நிற்காத. அல்லேலூயா. அது எதனால வருது? ஆண்டவருடைய வார்த்தை உள்ள இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுது? ஒரு வெளிச்சத்தை காட்டுது. ஒரு இருள் போன்ற சூழ்நிலை, அந்த இருள் போன்ற சூழ்நிலை உள்ள இருந்த வசனம் என்ன காட்டுது? ஆண்டவர் ஆவியானவர் என்ன எடுத்து கொடுக்கிறாரு? தீமைக்கு. அடுத்து சொல்றாரு, நான் உனக்கு செஞ்சதெல்லாம் நினைவு கூர்ந்து நீ ஆராதனை பண்ண. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை உனக்கு வந்துச்சுன்னா ஆண்டவர் உனக்குள்ள பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நம்ம மத்தியிலே. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் நீங்க மறக்க கூடாது. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றுக்கண்ணுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணா இருக்கிற அந்த இயேசுவுக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டா. அல்லேலூயா. இவைகளெல்லாம் அந்த ஆகாஷ் ராஜா ஆலயத்தை பூட்டி போட்டுட்டு துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் நிபச்சொல்லுக்கும் விரல் நீட்டுதலுக்கும் அவமானத்துக்கும் உள்ளானா. நீங்க போய் படிச்சு பாருங்க. நான் சொன்னேன் 2 நாளாகமத்தில் நீங்க போய் அதை போய் படிச்சு பாருங்க. அப்போ இவைகளையெல்லாம் எசேக்கியா ராஜா என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான் பாருங்க. அவன் இந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்றான்? சீர் பண்றான். என்ன பண்றான்? சீர் பண்ணுகிறான். ஒரு ராஜா, நான் கேட்கிறேன், ஒரு ராஜா, அரசாள வேண்டிய ராஜாவானது என்ன பண்ணுவான்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வீரர்களை சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? ஆயுதங்களை ரெடி பண்ணணும். நகரத்தை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். ஒரு ராஜா செய்கிற வேலை. ஆனால் இவன் என்ன செய்தான்? ஆலயத்தினுடைய கதவுகளை பழுது பார்த்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு தூபம் காட்டுறதுக்கு விளக்குகளை போட்டு ஆலயத்தில் லேவியர் ஆசாரியரும் ஆராதனைக்கு ஏற்பாடு பண்ணுகிறான். அல்லேலூயா. அப்ப எதுக்கு முதலிடம் கொடுக்கிறான்? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறான். உன்னுடைய குடும்பத்திலேயும் சரி, உன்னுடைய வேலை ஸ்தலத்திலேயும் சரி, உன்னுடைய வியாபார ஸ்தலத்திலேயும் சரி, நீ எங்க இருந்தாலும் சரி, நீ தேவனுக்கு நீ முதலிடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ற? அவர் எஜமா. அல்லேலூயா. யார் எஜமா? அவர் தான் எஜமா. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிசாசு டான் வந்து நிற்பான். எதுக்குப்பா இந்த வாழ்க்கைன்றீங்களா? அல்லேலூயா. எதுக்கப்பா இது நமக்கு தேவையா? இந்த கர்த்தரை முன்னாடி வச்சா சத்துரு வந்து நிற்கிறானே, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அவருக்கு முதலிடம் கொடுத்தா சத்துரு வருவான். ஆனா கர்த்தர், உன் பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் உனக்கு முன்னாடி போயிடுவார். அல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா ஜெயம் பாடுவோம் பாடுனீங்கல்ல. அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது உன் பக்கத்தில் இருக்கிறாரு. சத்துரு வந்து என்ன பண்ணுவாரு?
முன்னாடி நிற்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எசேக்கியா ராஜா இதெல்லாம் செய்கிறான். செய்த உடனே அசீரிய ராஜா சனகெரிப், நேரம் இல்லை எனக்கு, 2 ராஜாக்கள் 18, 2 நாளாகமம் 29 நீங்கள் போய் படித்து பாருங்கள். இதை செய்கிற அவனுக்கு சனகெரிப் என்கிற அசீரிய ராஜா வந்து நிற்கிறான். இவனுக்கு பயம், எசேக்கியா ராஜாவுக்கு பயம். ஏன்னா இதுக்கு முந்தின ராஜா சரியில்லை. இவன் வந்து அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் வந்து ஆலயத்தை சரி பார்த்துருக்கிறான், தேசத்தை சரி பார்க்கல, எல்லாத்தையும் சரி பண்ணுறான். 2வது அதை சரி பண்ணுறான். சரி பண்ணிட்டு அவனுக்கு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, அந்த அசீரிய ராஜா சனகெரிப் வந்து கொடூரமானவன். எப்படின்னா முதல்ல வந்து ஜனங்களை பயமுறுத்திடுவான். எப்படி பயமுறுத்துவான்னா, சத்துருக்களெல்லாம் எதிரிகளெல்லாம் என்ன பண்ணுவான் வந்து அவன் தலையை வெட்டி அவங்க முன்னாடியே குவியலாக போட்டு வச்சுருவான். தேங்காய் குவியலை போட்டு வச்சுருங்க பார்த்தீங்களா, தேங்காய் கடையில் தலையை வெட்டி குவியலை போட்டு வச்சுருவான். ஜனங்க தோலை உரித்து செவுத்தில் ஒட்டிடுவான், படம் மாதிரி ஒட்டிடுவான். அதை பார்க்கும்போது கொலை நடுங்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன தீவிரவாதம். இது தீவிரவாதினா பயப்படுவாங்கல்ல, அப்படி ஒரு இருதயத்தில் அப்படி ஒரு பயத்தை கொடுத்துருவான். இவன் கொடூரமானவன். அந்த சனகெரிப் என்ற ராஜா, அந்த ராஜா வந்து இந்த ஆலயத்தை பழுது பார்த்த சனகெரிப் அந்த எசேக்கியா ராஜாவை தோற்கடிக்கிறதுக்கு வந்து நின்று அவனை மிரட்டிட்டு இருக்கான். மிரட்டினது இல்லாமல் அவனுக்கு தபால் எழுதுறான். என்ன எழுதுறான்? தபால் எழுதுறான். அதை வாங்கிட்டு போய் எசேக்கியா ராஜா கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம் உள்ளவன், கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சவன், கர்த்தருக்கு இருதயத்தை திறந்து வச்சவன், கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்தினவன், கர்த்தருக்கு வெளிச்சம் காட்டினவன், கர்த்தருக்கு ஆலயத்தில் வெளிச்சம் போட்டவன், எல்லாத்துக்கும் கர்த்தரை சார்ந்திருந்தவன் அந்த தபாலை வாங்கிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன பண்ணுறான்? அப்படியே விரிக்கிறான். அல்லேலூயா. அப்படியே விரிக்கிறான். ஏன்? அவர் காண்கிற தேவன். அவர் என்ன தேவன்? அவர் விசுவாசம். தன் தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். வேதம் சொல்லுது இல்லையா, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் முகராது, வாயிருந்தும் பேசாது. அதை நவுத்துறதுக்கு எத்தனை பேர் வேணும்? நிறைய பேர் வேணும். நம்முடைய தேவன் அப்படி இல்லை, அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. அது மாத்திரம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர். அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். அப்போ அந்த தேவனுக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மீது நோக்கமாக இருக்கிறது. சாலமோன் ராஜா வேண்டாம், பலி கொடுத்துட்டு வேண்டாம். என்ன வேண்டாம்? தகப்பனே, இந்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு உம்முடைய கண்கள் இந்த ஆலயத்தின் மீது எப்பொழுதும் திறந்திருப்பதாக ஜெபம் பண்ணி இருக்கிறோம். அதை விசுவாசிக்கிறோம். என் தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற தேவன், பிதாவினுடைய வலது பார்சத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன், அவர் உயிருள்ள தேவன். அவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்கிற தேவன். மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்றான். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, இந்த தேவன் அநாதி தேவன், என்னென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன் அவர். அப்படிப்பட்ட தேவன் இவர். இந்த தேவனுடைய கண்கள் திறந்திருக்கிறது. அவனுக்கு தெரியும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது, இந்த இடத்துல அவருடைய மகிமை இருக்கிறது. இந்த இடத்துல இருந்துதான் இந்த தேசத்துக்குரிய ஆசீர்வாதம் வருது, எனக்குரிய ஆசீர்வாதம் வருது. வானத்தின் மதுரையில திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களால் என்னை வருஷிக்க மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள் என்று சொன்ன தேவன், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவனிடத்தில் யாதொரு வேற்றுமை நிலையில் இல்லை, யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் அவர். அதனால போயிட்டு என்ன பண்றான்? இவர் காண்கிற தேவன் என்று அதை விரிக்கிறான். விரிச்சிட்டு, ஆண்டவரே, சத்துரு வாசல்ல நிற்கிறான், ஆண்டவரே உம்மிடத்துல காமிச்சிட்டு பிரேயர் பண்ணிட்டு, ஏசாயா தீர்க்க தரிசனம் இவனை போய் பிரேயர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிடுறான். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் அவர். உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். ராத்திரியெல்லாம் தூக்க வராமல் நீ பிறண்டு படுக்க வேண்டியதில்லை. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்படாத என்று சொல்லுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இப்படி நீ படுத்து தூங்கினா உனக்கு வெற்றியை தருவார். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறான், ஒரு தூதனை அனுப்பி 185,000 வீரர்களை வெட்டி ஒன்னெல்லாம் பண்ணிட்டார். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, அமர்ந்திருந்து நானே அவர் தேவன் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன். ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும்? இருதயத்தை திறக்கணும், சர்வாங்க தகன பலிகளை இடணும், தூபம் காட்டணும்,
அவருடைய வார்த்தைகளை உனக்கு வெளிச்சமாய் நீ வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதெல்லாம் வச்சா சத்துரு வருவான். சத்துரு வந்தா கர்த்தர் யுத்தத்தை பண்ணுவான். ஹல்லேலூயா. உனக்கு எதிராக இருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுவார். யாராக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீ பயப்பட தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் ஆகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கே செலுத்திடுவோம். அல்லேலூயா. 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 துதி மகிமை